அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. கண்ணியமும் பாசமும் நிறைந்த இஸ்லாமிய சொந்தங்களே, ஈமானி உறவுகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்று உண்டாவதாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஒரு நிகழ்வை நம்முடைய வாழ்வில் நாம் கணித்து பார்க்கின்ற போது வியப்பிலும் வியப்பான ஒரு சம்பவத்தை இங்கு நான் உங்களுக்கு உணர்த்தி காட்ட ஆசைப்படுகின்றேன். காரணம், இன்று வாழக்கூடிய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகள் ஒன்றே ஒன்றுதான். யாரையும் யாரும் புரிந்து கொள்வதில்லை, யாருக்கும் யாரும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. என்னுடைய குடும்பத்தில் நான் மட்டுமே ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கின்றமே தவிர என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், என் குடும்பம் ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை நமக்குள் வருவதில்லை. அன்பிற்கு உறுத்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். கணவன் நான் ஜெயிக்க வேண்டும், மனைவி நான் ஜெயிக்க வேண்டும் என்று இருவரும் நினைக்கின்றார்களே தவிர நான் விட்டுக் கொடுப்பதனால் என்னுடைய குடும்பம் ஜெயிக்கும் என்ற சிந்தனைக்குள் நாம் வர தவறி விடுகின்றோம். அதனால் நாம் பலவிதமான இன்னல்களையும் பிரச்சனையும் சந்திக்கின்றோம். ஒரு முறை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு மத்தியில் இருவரும் வாக்குவாதங்கள் நடந்து கொண்டிருக்க சற்று நேரத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்திருத்து வெளியே சென்று விடுகின்றார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மட்டும் வீட்டில் சோர்வோடு கவலையோடு அமர்ந்திருக்கின்ற போது சற்று நேரத்தில் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கதவை தட்ட சலாம் சொல்லி உள்ளே வர அனுமதி கேட்கின்றார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இன்முகத்தோடு தன்னுடைய தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று உள்ளே அமர வைக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய முகத்தில் இருக்குகின்ற அந்த சோர்வையும் அந்த கவலையும் பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியை எங்கே என்று கேட்கின்றார்கள். அதற்கு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், என் அருமை தந்தையே, பைனி ஓ பைனஹு ஷையன், எனக்கும் அவருக்கும் மத்தியில் ஒரு விஷயம் நடந்துவிட்டது. ஷை என்ற வார்த்தைக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன சச்சரவுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துவார்கள் அரபியர்கள். என்ன ஏது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளிடம் ஆராய்ந்து கேட்கவில்லை. உடனே வீட்டை விட்டு வெளியே வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை எங்கே என்று தேடிக்கொண்டிருந்த போது ஒரு சஹாபி எதிரே வருகின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்டு வாருங்கள் என்று சொன்ன அந்த சஹாபியும் சென்று அக்கம்பக்கத்தில் தேடி பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா பள்ளிவாசல் தான் இருக்கிறார் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் சென்று பார்த்தபோது பள்ளிவாசலில் மண் தரையில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் படுத்திருந்ததை கண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணையான அன்பான அரவணைப்போடு அணுகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த மேனியில் பட்டிருந்த அந்த மண்ணை தட்டிவிட்டு அழகான முறையில் மண்ணை கீழே தட்டிவிட்டு, யா அபா துராப் கும், ஓ மண்ணின் தந்தையே எழுந்திருப்பீர் என்று சொல்ல அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை தெரிந்த உடனேயே அவர்கள் வேகமாக எழுந்திருத்து பார்த்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை. ஃபாத்திமா வீட்டில் இருக்கிறார், நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள், இவ்வளவுதான். உங்களுக்கு மத்தியில் என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, ஏன் சண்டை வந்தது, நீங்கள் எப்படி என்னுடைய மகளுடன் சண்டை போடலாம் என்று ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கவில்லை. மாறாக அவர்களுக்கு மத்தியில் இருந்த சுமூகத்தை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கையாண்டார்கள் என்று பாருங்கள். மகளையும் காயப்படுத்தவில்லை, மருமகனாரையும் காயப்படுத்தவில்லை. தன்னுடைய தீர்ப்பில் எந்த விதத்திலுமே எல்லை மீறவும் இல்லை. கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை என்பது சகஜம்தான். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் அந்த சண்டை நீடித்திருக்கக்கூடாது, கோபங்கள் நீடித்திருக்கக்கூடாது. அவர்களுக்கு மத்தியில் சச்சரவுகள் வந்தாலும் கூட உடனுக்குடனையாக அதற்குரிய தீர்வை கண்டு சமாதானம் செய்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்க வேண்டும். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப் போவதில்லை, கெட்டுப் போபவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை என்ற தமிழ் பழமொழியை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அல்லவா? இந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் 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 என்று தலைவிரித்து ஆடுவதற்கு ஒரே ஒரு காரணம், யாரும் விட்டுக் கொடுப்பதில்லை. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அழகான படிப்பினையை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் ரசூலுல்லாஹ்வுடைய இதய துண்டாக கருதுவார்கள். அளவுக்கு அதிகமான பாசம் வைத்திருப்பார்கள். இங்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவின் ஜீவி. இவர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் வராது என்று யாரும் எதிர்பார்த்து விடாதீர்கள். குடும்பத்துக்குள் அவர்களுக்குள்ளும் பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைக்குள் உடனுக்குடனேயாக தீர்வை கண்டு யாரையும் விட்டு கொடுத்து விடாமல் குடும்பம் என்ற அந்த வாழ்க்கை சக்கரம் அழகாக சுழலுவதற்கு ஒருவருக்கொருவர் அனுசரித்து புரிந்தலோடு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு சொன்னார்கள்? அலியே, எழுந்திரு, ஃபாத்திமா வீட்டில் இருக்கிறார், வீட்டுக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். அவர்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று உடனே வீட்டுக்கு சென்றார்கள். சமாதானமாகிவிட்டது. கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இவ்வளவுதான். அன்பிற்குரியவர்களே, இந்த ஒன்றை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது கணவன் கோபத்தில் வெளியே போய்விட்டவர் வீட்டுக்கு வந்த பிறகு இந்த ஒரு வார்த்தை கேட்டால் அத்தனை கோபமும் மனைவியிடத்தில் சரணடைந்துவிடும். சாப்பிட்டீங்களா? நீயும் சாப்பிடு, முடிஞ்சிச்சு. இல்லை நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, இல்லை நீயும் சாப்பிடு. இப்படி ஒருவருக்கொருவர் அந்த அன்பை அவர்கள் வெளிப்படுத்துகின்ற போது அங்கு அந்த கோபங்கள் பறந்து விடுகின்றன. ஷைத்தானுக்கு வேலை இல்லாமல் ஆகிவிடுகிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் நம்முடைய குடும்பத்தில் கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்களுக்கு மத்தியில் இணக்கம் இருக்க வேண்டுமே தவிர, அன்பு இருக்க வேண்டுமே தவிர, அரவணைப்பு இருக்க வேண்டுமே தவிர, ஒருபோதும் கோபத்திற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் கொதிக்கும் தண்ணீரில் பிம்பம் தெரிவதில்லை. அதே போல்தான் கோபம் ஏற்படுகின்ற போது நாம் என்ன செய்கின்றோம் என்ற நிதானம் நமக்கு கிடைப்பதில்லை. எனவே கோபத்தை விட்டுவிட்டு குடும்பத்தில் ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனைக்கும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறையை நாம் தெரிந்து கொண்டது மூலமாக அதிலிருந்தே தீர்வை கண்டு நாம் இன்முகத்தோடு இன்ப வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா பேரருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.